யாரும் அது ஹார்ன் அடிச்சுட்டே இருக்குது. முன்னாடியாச்சும் போய் தள்ளி நிற்போம். ஓஹோ, முன்னாடி போறியா? இதோ வர 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 வர. எவனா ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான்? சரி. ஹாய். ஏங்க உங்களை தாங்க. ஒருவேளை காது கேட்காதோ இந்த பொண்ணுக்கு? ஹலோ மேடம். ஐயையோ, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? யாருன்னு தெரியலையே. ஏங்க, நீங்கள் டாக்டர் தானே? ஆமாங்க, இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? நான் டாக்டர் தான். வாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு. வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். சரிங்க, வாங்க போகலாம். அனு அனு, சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு, சீக்கிரம். ஓகே ரகு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய அடியெல்லாம் இல்லை, லைட்டாக ஸ்க்ராச்சஸும் லைட்டாக அடி தான் பட்டிருக்கு. சீக்கிரமாக கொண்டு போனால் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் வர ஸ்டார்ட் பண்ணோம். சரி ரகு, எதுவும் ஆகாது தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அனு, நீ பயப்படாத. நாம் காப்பாற்றிடலாம். அனு, இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? இவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, அழாத. எதுக்கு அழுதுட்டு இருக்க? இவங்க உனக்கு சொந்தக்காரங்களா? இல்லை ரகு, இவங்க எனக்கு சொந்தக்காரர்லாம் இல்லை. ஏன் சொந்தக்காரராக இருந்தால் தான் அழணுமா? எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை யாருக்காச்சும் எதனா ஆனதை பார்த்தாவே எனக்கு அழுவு தான் ஃபஸ்ட்டு வரும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ரகு. அதுதான் என்னால் இந்த மாதிரி பார்க்க முடியல. யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல. அனு, ஃபஸ்ட்டு நீ ஒன்று புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பயத்தாலேயோ இல்லை அழுதுட்டு இப்படி நின்றுட்டு இருந்தா ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நீ இந்த மாதிரி யாராச்சும் ஆகிறத பார்த்துட்டேன்னா உடனே நீ வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு எப்படி அவங்கள காப்பாற்றுறது அதுதான் பார்க்கணுமே தவிர, இப்படி நீ கஷ்டப்பட்டு இப்படி அழுதுட்டு இருந்தேன்னா உனக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ப்ராசஸ் வந்து ஞாபகமே வராது. ஸோ நீ வந்து இந்த மாதிரி யாராச்சும் ஃப்யூச்சரில் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீ வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லணும், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு இந்த மாதிரி இடத்துல. ஸோ நீ அவங்களுக்கு சொல்லிட்டேன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீ அதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இப்படி பயந்து நின்றுட்டு இருந்தேன்னா பாவம் அவங்க உயிருக்கு தான் ஆபத்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி அழாத அனு. புரியுது ரகு, ஆனால் என்னால் அது மீண்டு வர முடியறதில்ல. அது ஏன்னு தெரியல. ஆனால் இனிமேல் நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் ரகு. நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நான் இருந்தேன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக யோசித்து நான் பண்ணுவேன் ரகு. சரி அனு, சரி அழாத. நம்ம கண்டிப்பாக இவங்களை காப்பாற்றிடலாம். சரி ரகு. சார், இந்த பேஷண்ட்டோட வைட்டல்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போது அவர் நல்ல பொசிஷன், நல்ல சுச்சுவேஷனில் தான் இருக்கார். ஸோ இவரை ஒரு நாளைக்கு வரைக்கும் அப்சர்வேஷனில் வச்சுட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் சார். எஸ் ஸ்ருதி மேம், நானும் பார்த்தேன், இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் ரிப்போர்ட்ஸ். ஆமாம், வைட்டல்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. கொஞ்சம் அடி தான் கொஞ்சம் இதாக இருக்குது, அதுவும் சரியாயிடும். நாளைக்கு வரைக்கும் சரி அப்சர்வேஷனில் வச்சுட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க. நர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அப்புறம் இவங்களோட அட்டெண்டர் இருக்காங்கள வெளியே, ஸோ அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அப்புறம் இவங்களுக்கான டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து எழுதியிருக்கேன், அவங்கக்கிட்ட கொடுத்துட சொல்லுங்கள். நர்ஸ் யார் அட்டன் பண்ணுறாங்க? நர்ஸ்
மிஸ் பானு தான் அட்டென்ட் பண்ணுறாங்க சார். அவங்கக்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஓகே ஸ்ருதி மேம். இன்னொரு கேஸ் ஒன்று இருக்குது, அது நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே சார், நான் போகிறேன். ஸ்ருதி மேம், ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். அது ஒன்றும் இல்லை மேம், வெளியே ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, Black கலர் சுடிதார் போட்டுட்டு, அந்த பொண்ணை கொஞ்சம் உள்ளே கூப்பிட்றீங்களா? ஓகே சார், நான் வெளியே போயிட்டு அவங்கள உள்ள அனுப்பிச்சி விடுறேன். ஓகே மேம். டாக்டர். வா வா அனு வா. என்னாச்சு ரகு? அனு, எதுக்கு நீ உன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? நீ நினச்ச மாதிரி, நீ பயந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த பேஷண்ட்க்கு. இவர் நல்லா தான் இருக்கார், சரியா? ஃபஸ்ட்டு உன்னோட ஃபேஸ் அந்த மாதிரி டல்லாக வைக்காத, நல்லா தான் இருக்கார் இவர். ஓகேவா? நான் சொன்னதை இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமேல் இந்த மாதிரி பதட்டப்பட்டோ இந்த மாதிரி அழுதுட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்த என்ன ஸ்டெப்போ அதுதான் எடுக்கணும், சரியா? ஓகே ரகு. இப்படி தான் இருக்கணும். சரி சரி, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அடுத்த கேஸ் இருக்குது, நான் அது போய் பார்க்குறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ, சரியா? சரி சரி ரகு, நான் போயிட்டு வரேன். அனு அனு அனு. என்ன ரகு? அது அது ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு சேஃபாக போயிட்டுன்னு ஒரு கால் மட்டும் பண்ணி சொல்கிறியா? எது காலா? பின்ன நீ வீட்டுக்கு சேஃப்டியாக போயிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ வேற டைம் லேட் ஆயிடுச்சு, அதான் சொன்னேன். சரி பண்ணுறேன், போதுமா? போ. டேய் மச்சான், இவன் வேறண்ணா. சொல்லுடா மச்சான். என்னடா ரொம்ப பிஸி போல? ஆமாடா மச்சான், ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஏய், இப்படிதான் இருக்கு? எங்கே அடிபட்டுச்சு? அட லூஸு, முழுசாக கேட்டுட்டு பேசு. எனக்கு அடிபடல, எனக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு பைக்கில் போயிட்டு இருந்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு. சரி, நம்ம தான் டாக்டராச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து ட்ரீட் பண்ணி இப்போது ஒரு நல்லா இருக்கார். அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் நடுவில் ஒரு நல்ல விஷயம் வேறு நடந்துச்சு. அப்படியா? என்னடா நல்ல விஷயம்? அந்த பேஷண்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர வரைக்கும், கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் என் கூட அணு இருந்தான், தெரியுமா மச்சான்? அட மெண்டலு, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரியுமா மச்சான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது சொல்லு? போறாம அவ்வளோ சாருக்கு என் மேலே இல்லை. சரி, இன்னைக்கு மதியம் வெளியே போகிறேன்னு சொன்னியே, என்னாச்சு? மாலினி வராளா? அவளாம் வருவா, அவள் தானே இந்த பிளானே போட்டது. இந்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு தான் போன மச்சான். சரி சரி, போயிட்டு வா. சரிடா மச்சான், எனக்கு வேறு ஒரு கேஸ் இருக்குது, நான் வேறு போய் அட்டென்ட் பண்ணோம். அதுக்கு தான் வந்தேன். சரி, நீ வந்து கூப்பிட்டேன்ட்டு அப்படின்னு நின்று பேசிகிட்டு இருக்கேன். சரி சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் போய் அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பேசலாம், சரியா? போகிறதுக்கு முன்னாடி இங்கே வெயிட் பண்ணு, நான் வரேன், சரியா மச்சான்? சரிடா மச்சான், நீ போய் பாரு, போ. சார் 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 ஆதி சார், ஆதி சார். சொல்லுங்க நர்ஸ், என்னாச்சு? சார், ஒரு அர்ஜென்ட்டான கேஸ் வந்திருக்கு, கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ் சார்? ஓகே ஓகே, நீங்கள் முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். என்னங்க நீங்கள் பாட்டு கூப்பிட்டு கீழே தரையவே பார்த்துட்ருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்கள். உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ் ராம் சார். நீங்கள் இன்னைக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக இருக்கும். அப்புறம் மரியம் மேம்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சண்டை பெருசாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு பக்குவமாக வந்து இன்னைக்கு ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ராம் சார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். நீங்கள் இன்னைக்கு பண்ணதை நான் என்றைக்கே மறக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
தேங்க்யூ சார். எனக்கு தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும் ராம் சார். சரி, நாளைக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஒரு காஃபி ஷாப்பில் நம்ம மீட் பண்ணுறோம். சரிங்களா? டைமிங்கெல்லாம் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். ரெடியாக இருந்துக்கோங்க. இது நாளைக்கே வா. ஆமாம். ஏன் வேண்டாமா? சரி, வேண்டாம்னா விடுங்க. இல்லை பரவாயில்ல மீட் பண்ணலாம். ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். நம்ம மீட் பண்ணலாம் மேம். பரவாயில்ல மேம். இல்லை நித்யா, நம்ம மீட் பண்ணலாம். வளருங்க சந்தோஷத்தில் அவ்வளோ வளருங்க. சரிங்க சார், நாளைக்கு பார்க்கலாம். பாய். ம் ம் நீங்கள் ஓன்னு சொன்னாலையும் நாளைக்கு பார்க்கலாம். பாய் சார், எனக்கு கிளாஸ் இருக்குது. இந்த சந்தோஷத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? பா ராம், சாதிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கே. ஜாலி 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 ஜாலி. என் மனசில் இருக்கிறது நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னால் விஜயகுமாரை மறக்க முடியாது. அதே சமயம் என் அப்பா அம்மா பேச்சு மீற முடியாது. நான் எங்கே போய் அழுறது? கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிறேன்? இது வரைக்கும் கொடுத்த பிரச்சனை போதாதா? ரோஷினி மேம், உள்ள வரலாமா? யாரு? வாங்க. ரோஷினி? சொல்லுங்கள் டாக்டர் விஜயகுமார், என்ன விஷயமா வந்தீங்க? என்னாச்சு ரோஷினி? ஏன் என்னை பார்த்து பேச மாட்டேன்றீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை விஜயகுமார். எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு என்னோடய கேபினுக்கு வந்தேன். சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? விஜயகுமார், நீங்கள் அங்கேருந்தே பேசலாம், எனக்கு கேட்கும். இவ்வளோ கிட்ட வராதிங்க, அங்கே போய் நின்று பேசுங்க, போங்க. என்னாச்சு ரோஷினி? ஏன் இவ்வளோ தடுமாறுறீங்க? என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் தெரியுது எனக்கு. ஏன் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை விஜயகுமார். நீங்கள் போகிறீங்களா? ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் விஜயகுமார், நான் டென்ஷன் ஆகிறேன். ப்ளீஸ், எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கல, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் விஜயகுமார், கொஞ்சம் வெளியே போங்க. ரோஷினி, இன்னைக்கு தான் எனக்கே புரியுது. நீங்கள் சரி ரோஷினி, நான் தான் உங்களுக்கான அந்த தலைவலி காரணம்னா நான் போயிடுறேன் ரோஷினி. சாரி ரோஷினி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கக்கூடாது, உங்கள் கேபின்குள்ளே வந்திருக்கக்கூடாது. சாரி ரோஷினி, தெரியாமல் வந்துட்டேன். சாரி, இனிமேல் வரமாட்டேன். சாரி ரோஷினி, இது நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கல. சாரி ரோஷினி. சாரி விஜயகுமார், எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல. உங்களை எப்படியாச்சும் ஹர்ட் பண்ணணுன்னு எனக்கு ஒரு இன்டென்ஷனே இல்லை விஜயகுமார். சாரி. ரோஷினி, நான் உங்ககிட்டேருந்து இது எதிர்பார்க்கவே இல்லை ரோஷினி. என்னை நீங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க. எதனால் இப்படி நடந்துக்கினீங்கன்னு தெரியல, ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ரோஷினி. கண்டிப்பாக அந்த ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சி உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ரோஷினி. அப்பா, இப்போதான் எல்லா வேலையும் முடிஞ்சு. சரி, நம்ம பாப்பாவுக்கு நல்ல விஷயம் நடக்கிறத நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம் கால் பண்ணி. ஹலோ அம்மா. சொல்லுடி அம்மா. செல்வி, நல்லா இருக்கே அம்மாடி? அம்மா, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாங்க? எனக்கு என்னடா சாமி, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் அங்கே நல்லா இருந்தால் சரி. எப்படி இருக்கா அவரு மாப்பிள்ளை? பசங்கள்லாம் எப்படி இருக்காங்கடா? எல்லாம் நல்லா இருக்கீங்கள? நானும் இங்கே நல்லா இருக்கேன்.
அப்பாவும் இங்கே நல்லா இருக்காடா. ஆ சரிம்மா. அப்புறம் என்ன விஷயம்? வேற எதுவும் இல்லைடா அம்மா, நீ சொல்லு என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயந்தாம்மா பேசுறதுக்கு கூப்பிட்டேன். ஒரு சந்தோஷமான விஷயந்தான். நம்ம பாப்பா இருக்கால, அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம். நிச்சயம் பண்ணல, மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நம்ம ஐஷு பாப்பாக்கா ரொம்ப சந்தோஷம். நான் கடவுளை வேண்டிகிட்டே இருந்தேன், கடவுள் கைவிட்டுற மாட்டாருன்னு. இப்போ தான் எனக்கு மனசில் நிம்மதியாக இருக்குது. எனக்கு தெரியும் நம்ம குடும்பத்தில் நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுன்னு. சரிம்மா. அப்புறம் மாப்பிள்ளெல்லாம் எப்படி? ஐயோ அம்மா, ஐஸ்வர்யா பாப்பாவுக்கு இல்லை, ரோஷினி பாப்பாவுக்கு தான் நிச்சயம் பண்ணியிருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். ரொம்ப தங்கமான மாப்பிள்ளைம்மா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். அது எப்படிம்மா வீட்டில் மூத்தவளை வச்சுட்டு எப்படிம்மா நம்ம ஐஸ்வர்யா பாப்பாவுக்கு பார்க்குவோம்? ரோஷினிக்கு பண்ணிட்டு தானே அப்புறம் ஐஸ்வர்யாவுக்கு பண்ணுவோம். எது ரோஷினி மூத்தவளா? அந்த கதை நீ வேறு யாருக்கிட்டேனா விடு, எனக்கு தெரியாதா? அந்த கழுதைக்கு எதுக்கு நீ ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை பார்க்குற சொல்லு. நம்ம ஐஸ்வர்யா பாப்பாவுக்கு பார்க்காம எதுக்கு அந்த கழுதைக்கு பண்ண சொல்லு. இந்த கழுதைக்கு இப்போ அதுதான் ரொம்ப பெரிய இது போல். ஃபஸ்ட்டு நம்ம ஐஷு தான், அதுக்கப்புறம் தான் ரோஷினி, புரியுதா? அதுவும் ரோஷினியெல்லாம் நம்ம இதில் இல்லை, சொல்லப்போனால் ஐஸு பாப்பா தான். அந்த கழுதைக்கு நீங்கள் என்ன பண்ணால் எனக்கு என்ன? நீ இப்போ எதுக்கு எனக்கு அந்த கழுதைக்கு கல்யாணம் ஆகும்போது அதான் போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்க சொல்லு. நான் உங்கள்கிட்ட கேட்டேனா? சொல்லு. நம்ம பசங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் நல்லது நடந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. மித்தப்படிக்கு கண்டது போன கழுதைகளுக்கெல்லாம் எதாவது நடந்துச்சுன்னா எனக்கு சொல்லாத, சொல்லிட்டேன். மா போதுமா, நிறுத்து. கழுதன்னு என்னைக்கா இருந்தாலும் ரோஷினி என் பொண்ணு தான், அதை முதல்ல எனக்கு தெரிஞ்சிக்கா, சரியா? அவளுக்கு அப்புறம் தான் யாருமே, அதை நீ முதல்ல தெரிஞ்சிக்கா. சே, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். உனக்கு போய் ஃபோன் பண்ண சொன்ன பார்த்தியா? ஒரு நல்ல விஷயம் நடக்க போது முதல் முறையாக நம்ம குடும்பத்தில் அப்படின்னு நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா, நீ நம்ம அந்த பாப்பாவை எப்படி பேசிகிட்டு இருக்க? அவள் என்றைக்குமே இந்த குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு தான், சரியா? அது யார் சொன்னாலும் அதை தடுக்க முடியாது. வெய்மா போன உங்ககிட்ட போய் சொல்ல வந்த மாதிரி. ஏய், நீ என்னடி வைக்கிறது? நானே வைக்கிறேன். உனக்கே தெரியல யார் யாரை எங்கே வைக்கணும்னு. நீ எல்லாம் எப்படி தான் அந்த குடும்பத்தை நடத்துறியோ தெரியல. சரி, அந்த பிள்ளைக்கு நல்லது நடக்குதான், நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறியான். சி வெய்ய, போய் வேலை வேறு இருந்தால் போய் பாரு போ. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.